தேவைக்காக வேற வழியே இல்லை அப்படின்னு போற பெண்களை பத்தி நான் எதுவுமே பேசல. ஃபேமிலியும் வெல் செட்டில்டு அஃப்ளூயண்டா இருக்கிற ஃபேமிலியில கூட எனக்குன்னு ஒரு அங்கீகாரம் வேண்டும் என்பதற்காகவே பெண்கள் நிறைய பேர் வேலைக்கு போறாங்க. இதுல யார் கடைசியா பாதிக்கப்படுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க தான். குழந்தைங்களோட மெயின்டெனன்ஸை அவுட் சோர்ஸ் பண்ணிடுறாங்க. ஒரு அம்மா வருது, மொபைலை காட்டுது, மொபைலை பார்த்துக்கிட்டே அந்த குழந்தை சாப்பிடுது, அப்புறம் எழுந்திரிச்சு போயிடுது. இன்னைக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, குழந்தைகளின் ஸ்க்ரீன் டைம் அதிகமாச்சுன்னா அந்த குழந்தைக்கு மதர்ஸ் டைம் கம்மியாக கிடைக்குது அப்படின்னு அர்த்தம்னு ஒரு ஆழ்ந்த குற்றச்சாட்டாக வைக்கவில்லை. பெண்களுக்கு மட்டும்தான் இயற்கையாகவே பேணுகிற அந்த பக்குவம் வரும், ஆண்களுக்கு வராது. ஆண்களுக்கு கருப்பை இல்லை. நம்ம என்னதான் நினைச்சாலும் ஒரு குழந்தையை பெற்று வளர்க்க முடியாது, அது பெண்களால் மட்டும்தான் முடியும். அப்படி ஒரு பொறுப்பை இயற்கை உங்களிடம் கொடுத்துருக்கும் போது அதை விட்டுட்டு வேற எதோ செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களே, இது புத்திசாலித்தனமா? இல்லை என்றால் உங்கள் குழந்தைக்கு உங்கள் நிகழ்காலத்தை கொடுத்து அதுக்கு மிகப்பெரிய எதிர்காலத்தை உருவாக்கி தருவது புத்திசாலித்தனமா என்ற கேள்வி